சமூக அறிவியல், கருத்து படமிடல், புவியின் உள்ளமைப்பு, பாறை மற்றும் மண், புவியின் நகர்வுகள், நிலநடுக்கம். நம்ம வாழ்ற பூமி பெருங்கடல்கள், மலைகள், கண்டங்கள், இப்படி பலவேறு மாறுபட்ட அமைப்புகளை கொண்ட ஒரு உயிர்கோளமா இருக்கு. நம்ம போன வகுப்புலயே பார்த்தோம், புவிய நம்ம ஒரு ஆப்பிள் பழத்தோட ஒப்பிடலாம் அப்படின்னு. அந்த ஆப்பிள் பழத்தோட தோல் புவியோட மேலோடு மாதிரியும், சதைப்பற்றுள்ள பகுதி அதோட கவச பகுதி மாதிரியும், உள்ள விதைகள் இருக்கக்கூடிய பகுதி புவியினுடைய கருவம் மாதிரியும் நம்ம கற்பனை பண்ணிக்கலாம். புவியினுடைய கவச பகுதிய இரண்டா பிரிக்கலான்னு போன வகுப்புலயே நம்ம பார்த்தோம். ஒன்னு வெளிக்கவசம், இன்னொன்னு உள்கவசம். இந்த இரண்டு கவசங்களுக்கும் நடுவுல உருகிய நிலையில இருக்கக்கூடிய மேக்மா போன்ற அமைப்பு இது ரெண்டையும் தனித்தனியே பிரிச்சு காட்ட உதவி செய்யுது. புவியினுடைய மேலோடும் வெளி கவசமும் சேர்ந்துதான் பாறை கோளம், அதாவது லித்தோஸ்பியர் அப்படின்னு அழைக்கப்படுது. இந்த பாறை கோளத்துல ஏற்படுற உடைப்பு தான் புவி தட்டுக்களை உருவாக்குது. இத டெக்டானிக் பிளேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஒவ்வொரு டெக்டானிக் பிளேட்டும் பலவிதமான கண்ட தட்டுகளாகவோ இல்ல கடற்தட்டுகளாகவோ புவி மேலோட்டோட கீழ் அடுக்கான மென் அடுக்கு, அதாவது ஏஸ்ட்ரோஸ்பியர் மேல மிதந்துட்டு இருக்கும். இந்த பாறைக்கோளம் 7 பெரிய டெக்டானிக் தட்டுகளாகவும் பல சிறிய டெக்டானிக் தட்டுகளாகவும் பிரிக்கப்பட்டிருக்கு. அதனுடைய பெயர்கள் வட அமெரிக்க தட்டு, பசிபிக் தட்டு, தென் அமெரிக்க தட்டு, ஆப்பிரிக்க தட்டு, யுரேஷியன் தட்டு, ஆஸ்திரேலியா தட்டு, அண்டார்டிக் தட்டு. இது எல்லாமே மிக பெரிய டெக்டானிக் தட்டுகள். இது மட்டும் இல்லாம சில சிறிய டெக்டானிக் தட்டுகளும் இருக்கு. அதனுடைய பெயர்கள் அரேபிய தட்டு, இந்திய தட்டு, பிலிப்பைன்ஸ் தட்டு, ஸ்காட்டிய தட்டு, நாஸ்கா தட்டு, கோகோஸ் தட்டு, கரீபியன் தட்டு. இந்த ஒவ்வொரு தட்டுகளும் தன்னிச்சையா புவியோட மேலடுக்கு மேல நகர்ந்துகிட்டே தான் இருக்கும். இந்த நிலத்தட்டுகளோட நகர்வுகளை தான் கண்டத்தட்டு நகர்வுகள் அப்படின்னு சொல்றோம். சுமார் 335 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்மளுடைய புவியில காணப்படக்கூடிய நிலப்பரப்புகள் எல்லாம் ஒரே நிலப்பரப்பா இருந்ததாகவும் அத பாஞ்சியா அப்படின்னு அழைச்சதாகவும் வரலாற்று அறிஞர்கள் சொல்றாங்க. காலப்போக்குல ஒவ்வொரு புவித்தட்டும் கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து வெவ்வேறு கண்டங்களா உருமாறியதா சொல்லப்படுது. இந்த நிலப்பரப்புகள் நகர்ந்ததான் கண்ட பெயர்ச்சி அப்படின்னு சொல்றோம். இந்த கண்டங்கள் எல்லாம் பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரே நிலப்பரப்பா இருந்ததுங்கிறதுக்கு உதாரணம் தான் ஆப்பிரிக்கா மற்றும் தென் அமெரிக்காவோட எல்லை பகுதிகள் ஒன்றோடு ஒன்று இணையிற ஒரு ஜிக்ஸா பசில் மாதிரி இருக்கிற அமைப்பை கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாம அந்த காலத்துல வாழ்ந்த பல்வேறு விலங்குகளோட படிமங்கள் வெவ்வேறு கண்டங்கள்ல கண்டெடுக்கப்பட்டதும் இதுக்கு உதாரணமா சொல்லப்படுது. தண்ணீல நீந்த முடியாத மற்றும் பறக்க முடியாத விலங்குகளோட படிமங்கள், ஒரே மாதிரியான படிமங்கள் வெவ்வேறு கண்ட பகுதிகள்ல அகழ்வாராய்ச்சியின் மூலமா கிடைக்க பெற்றதுதான் இதுக்கு மிகப்பெரிய சான்று. இந்த கண்டங்கள் எப்படி இடப்பெயர்ச்சி அடைந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த டெக்டானிக் தட்டுகளோட இயக்கங்களை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். புவியோட உட்புறத்திலிருந்து வெளிப்படுற வெப்பம் இந்த டெக்டானிக் தட்டுகளோட இயக்க சக்தியா செயல்படுது. இந்த இயக்க சக்தி தான் இந்த தட்டுகள் வெவ்வேறு திசைகள்ல வெவ்வேறு வேகத்துல நகர உதவி செய்யுது. வெவ்வேறு டெக்டானிக் தட்டுகள் ஒன்று மற்றொன்ற சந்திக்கும் போது ஏற்படுற எல்லைகளை தான் டெக்டானிக் எல்லைகள் அப்படின்னு சொல்றோம். இந்த எல்லைகள்ல நிலப்பரப்புகள் சிறு மாற்றங்களுக்கு உள்ளாகுது. என்னென்ன மாற்றங்கள் அப்படின்னு இப்ப நம்ம பார்க்கலாம். 2 டெக்டானிக் தட்டுகள் ஒன்னிலிருந்து ஒண்ணு விலக்கி வெவ்வேறு திசைகள்ல செல்லும் போது அந்த இடத்துல எரிமலைகள் உருவாக வாய்ப்புகள் இருக்கு. எரிமலைகள் உருவாகும் போது ரொம்ப சிறிய அளவிலான நிலநடுக்கங்கள் கூட அந்த நிலப்பரப்புகள்ல ஏற்படும். இதுக்கு எடுத்துக்காட்டு தான் அட்லாண்டிக் பெருங்கடலுக்கு அடியில இருக்கக்கூடிய மத்திய அட்லாண்டிக் மேடு. இது 2 டெக்டானிக் தட்டுகள் ஒன்னு விலக்கி போனனால உருவான ஒரு
நில அமைப்பு. ரெண்டு டெக்டானிக் தட்டுகள் விலகி போகும்போது எதனால எரிமலைகள் உருவாகுதுன்னா, அந்த தட்டுகளுக்கு இடையேயான பிளவு வழியா பூமிக்கு அடியில இருக்கக்கூடிய நெருப்பு குழம்பு மாதிரியான மேக்மா வெளியேறதுனாலதான் அங்க எரிமலைகள் உருவாகுது. இதுவே ரெண்டு தட்டுகள் ஒன்னை ஒண்ணு சந்திச்சுக்கிட்டா அங்க என்ன மாதிரியான நிலப்பரப்பு ஏற்படும்னா, மடிப்புகளை கொண்ட மலைகள் உருவாகும். ஆழமான அகழிகள், ஒரு சில நேரத்துல இந்த இடங்கள்ல மிகவும் சக்தி வாய்ந்த நிலநடுக்கங்கள் கூட ஏற்படும். இந்த மாதிரி ரெண்டு டெக்டானிக் தட்டுகள் ஒன்றையொன்று சந்திக்கும் போது உருவானதுதான் இமயமலை சிகரங்கள். ரெண்டு டெக்டானிக் தட்டுகள் ஒன்னு சறுக்கிட்டு போச்சுன்னா அந்த இடத்துல என்ன மாதிரியான விளைவுகள் ஏற்படும் அப்படின்னா, ரொம்பவே சக்தி வாய்ந்த நிலநடுக்கங்கள் எல்லாமே உருவாகுது. இந்த டெக்டானிக் தட்டுகள் ரெண்டும் வெவ்வேறு திசைகள்லயோ இல்ல ஒரே திசையிலயோ சறுக்கிட்டு போக வாய்ப்புகள் இருக்கு. இந்த மாதிரி ரெண்டு டெக்டானிக் தகடுகள் சறுக்கிறது மூலமா உருவானதுதான் சான் ஆண்ட்ரியாஸ் பிளவு. இது கலிபோர்னியால இருக்கு. இந்த வெடிப்பு வட அமெரிக்காவோட கலிபோர்னியா மாநிலத்தின் அரீனா முனையில தொடங்கி இம்பீரியல் பள்ளத்தாக்கு வரை சுமார் 1300 கிலோமீட்டர் வரை நீளமான வெடிப்பா காணப்படுது. இந்த வெடிப்பு வட அமெரிக்காவோட நிலத்தளத்தையும் பசிபிக்கோட நிலத்தளத்தையும் பிரிக்கிற ஒரு எல்லையா கூட அமைஞ்சிருக்கு. ரெண்டு கண்டத்தட்டுகள் மோதுறத பத்தி நம்ம பார்த்தோம். இதுவே ஒரு கடல் தட்டு கண்டத்தட்டு மேல மோதுச்சுன்னா அங்க அடர்த்தி மிகுந்த அந்த கடல் தட்டு கண்ட தட்டுக்கு கீழே போயிரும். இந்த மாதிரி போகும்போது ஏற்படுற அழுத்தத்தினால மேற்பரப்பு வெப்பமடைஞ்சு உருக தொடங்கி கண்ட தட்டுகளோட விளிம்பு பகுதியில எரிமலைகளா உருவெடுக்க வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி அடர்த்தி வேறுபடுறதால இரு தட்டுகளும் மோதிக்கொள்ளும் போது கடல் அகழிகள் கூட உருவாகலாம். இந்த புவி தட்டுகளோட நகர்வுகளை அதோட ஆக்க சக்தியின் அடிப்படையில ரெண்டு வகையா பிரிக்கலாம். ஒன்னு புற உந்து சக்தி, அக உந்து சக்திகள். புவியோட வெளிப்புறத்திலிருந்து இயங்குற சக்திகளை தான் புற உந்து சக்திகள் அப்படின்னு சொல்றோம். இதுவே புவியோட உள்ள இருந்து வெளிப்படுற ஆற்றலை என்னன்னு சொல்லுவோம்னா அக உந்து சக்திகள். அக உந்து சக்திகள் தான் நிலநடுக்கம் மற்றும் எரிமலை வெடிப்பு போன்ற அளவற்ற பேரழிவுகளை புவியோட மேற்பரப்புல ஏற்படுத்துது. புவி தட்டோட நகர்வுகள் காரணமாதான் நிலநடுக்கம் உருவாகுதுன்னு நம்ம பார்த்தோம். இந்த நிலநடுக்கத்தை பத்தி விரிவா கொஞ்சம் பார்க்கலாம். புவியோட மேலோட்டுல ஒரு பகுதியில ஏற்படுற திடீர் நகர்வு தான் நிலத்தை அதிர வைக்கும் அசைவையும் நடுக்கத்தையும் ஏற்படுத்துது. இததான் நம்ம நிலநடுக்கம் அப்படின்னு சொல்றோம். எந்த இடத்துல நிலநடுக்கம் ஏற்படுதோ, அதாவது புவியோட உள் பகுதியில எந்த புள்ளியில நிலநடுக்கம் ஆரம்பிக்குதோ அந்த இடத்தை தான் நிலநடுக்க மையம் அப்படின்னு சொல்றோம். நிலநடுக்க மையத்துக்கு மேல புவியோட ஓட்டு பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய புள்ளியதான் நிலநடுக்க மேல் மைய புள்ளி. அதாவது எந்த இடத்துல நிலநடுக்கம் ஆரம்பிக்குதோ அதற்கு நேரா புவியோட வெளிப்புற அடுக்கு இருக்கு இல்லையா, அந்த அடுக்கதான் நிலநடுக்க மேல் மைய புள்ளி, எபிசென்டர் அப்படின்னு சொல்றோம். இந்த புவி அதிர்வு அலைகளை பதிவு செய்யற கருவியதான் நில அதிர்வு மானி, செய்ஸ்மோகிராஃப் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இதோட ஆற்றல் செறிவு ரிக்டர் அளவை அப்படின்னு சொல்லப்படுற ஒரு அளவைய கொண்டு கணக்கிடப்படுது. இந்த ரிக்டர் அளவை கண்டுபிடிச்சவரு CF ரிக்டர். இந்த ரிக்டர் அளவுகோல் எப்படி இருக்கும்னா ஒரு ஸ்கேல் மாதிரி தான். நம்ம ஸ்கேல்ல 2 சென்டிமீட்டர் அடுத்து 3 சென்டிமீட்டர் சொல்றோம். 2க்கும் 3க்கும் இடைப்பட்ட தொலைவு வெறும் 10 மில்லிமீட்டர் தான். ஆனா ரிக்டர் ஸ்கேல்ல 2க்கு அடுத்து இருக்கக்கூடிய 3 அப்படிங்கிற மதிப்பு 2ஓட 10 மடங்கு அதிகமா இருக்கும். அப்போ அடுத்தடுத்த அளவுகளுக்கு போகும்போது நிலநடுக்கத்தோட தாக்கம் ரொம்பவே அதிகமா இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த ரிக்டர் ஸ்கேல்ல பென்சில் மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கும். இது புவியில ஏற்படுற சிறு சிறு அதிர்வுகளை எப்பவுமே ஒரு கிராஃப் மாதிரியான ஒரு அமைப்புல குறிச்சுக்கிட்டே தான் இருக்கும்.
அதிர்வுகள் ரொம்ப அதிகமா போகும்போது மிக பெரிய வளைவு கோடுகள் அது உருவாக்குறதன் மூலமா நில அதிர்வு அதிகமா இருக்கு. இந்த நிலையில நிலநடுக்கங்கள் எந்தெந்த அளவுல இருக்குன்னு கூட நம்ம புரிஞ்சுக்கலாம். ரிக்டர் அளவோட சில எடுத்துக்காட்டுகளை இப்ப பார்க்கலாம். 2.0 அப்படின்னு அந்த அளவு இருந்துச்சுன்னா அந்த நில அதிர்வு ரொம்பவே சின்ன அதிர்வு தான். இதனால நமக்கு எந்த பாதிப்பும் வராது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அதிர்வு அலைகள் 5க்கு மேல போகும்போதுதான் நிலம் பிளந்து வீழ்றதெல்லாம் ஏற்படும். அதுவே 6 அல்லது அதற்கு மேற்பட்ட அளவுக்கு போகும்போது அந்த நில அதிர்வுகள் ரொம்பவே வலிமை வாய்ந்ததா இருக்கும். 7க்கு மேல போச்சுன்னா நிலநடுக்கத்தினால ஏற்படுற சேதம் ரொம்பவே அதிகமா இருக்கும். இந்த நில அதிர்வு அலைகளை கூட நம்ம 3 வகைகளா பிரிக்கலாம். பி அலைகள், அதாவது அழுத்த அலைகள். எஸ் அலைகள் அல்லது முறிவு அலைகள். எல் அலைகள், அதாவது மேற்பரப்பு அலைகள். இந்த அலைகள் வேறுபடுறது மூலமா நிலநடுக்கத்தோட தாக்கமும் வேறுபட்டுட்டு தான் இருக்கும். நிலநடுக்கத்துக்கான காரணங்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, புவி மேலோட்டோட ஒரு பகுதி பிளவு மற்றும் விரிசல்கள் கொண்ட பகுதிகளுக்கு கீழே இறங்குறது தான் நிலநடுக்கத்துக்கான முக்கியமான காரணமா சொல்லப்படுது. இலகிய கற்குழம்பு புவியோட்டோட கீழே திடீர்னு வேகமா நகரும் போது மேல் பகுதியில ஏற்படுற அழுத்தம் பாறைகளை உடைய செய்யும். புவி அதிர்வானது புவி மேற்பரப்புல அலைகளை பரவ செய்யுது. இதனால புவியோட மேலோட்லயும் பிளவு ஏற்படுது. நிலநடுக்கம் புவி பரப்புல பல்வேறு விதமான மாற்றங்களை ஏற்படுத்துது. நிலநடுக்கங்கள் மலை பிரதேசங்கள்ல நிலச்சரிவுகளை ஏற்படுத்துது. கட்டடங்கள் இடிந்து விழுகிறதுக்கும் நிலநடுக்கங்கள் காரணமா இருக்கு. நிலத்தடி நீர் அமைப்பு நிலநடுக்கத்தால பெரிதும் பாதிப்படையுது. நிலநடுக்கத்தின் மூலமா ஏற்படுற மின்சார கசிவுகள் பல இடங்கள் தீப்பற்றி எரியறதுக்கு காரணமா இருக்கு. கடலுக்கு அடியில அல்லது கடற்கரை ஓரங்கள்ல ஏற்படுற நிலநடுக்கம் காரணமா கடல்ல பெரிய பெரிய அலைகள் ஏற்படுது. பெரிய அலைகளும் அதனால ஏற்படுற வெள்ளமும் சில நேரங்கள்ல புவி அதிர்வு அலைகளால ஏற்படுற உயிரிழப்பு மற்றும் பொருட்சேதங்களை விட அதிக பாதிப்பை ஏற்படுத்துது. சில சமயங்கள்ல நிலநடுக்கத்தின் காரணமா தான் சுனாமிகள் கூட ஏற்படுது. சுனாமி அப்படிங்கிறது ஒரு ஜப்பானிய சொல். இதுக்கு பொருள் என்னன்னா, நிலநடுக்கத்தால கடல்ல ஏற்படுற பெரிய அலைகள் அப்படின்னு பொருள். சுனாமியோட நிகழ்வு அதிகம் காணப்படுற இடங்கள் என்னென்னா, ஜப்பானிய கடலோர பகுதி மற்றும் பசிபிக் கடலோர பகுதிகள். இங்க எல்லாமே சுனாமியினுடைய தாக்கம் அடிக்கடி இருந்துகிட்டே இருக்கும். நம்ம இந்திய பெருங்கடல்ல கூட 2004ஆம் ஆண்டு ஒரு சுனாமி ஏற்பட்டுச்சு. இந்த சுனாமியின் காரணமா இந்தோனேஷியா, இந்தியா, இலங்கை, தாய்லாந்து ஆகிய நாடுகளோட கடலோர பகுதிகள் பெரும் பொருள் சேதத்தையும் உயிர் சேதத்தையும் ஏற்க வேண்டியதா இருந்துச்சு. நிலநடுக்க பிரதேசங்கள் பெரும்பாலும் எரிமலை பகுதிகளை ஒட்டிதான் ஏற்படும். உலகோட நிலநடுக்க பகுதிகளோட பெரும்பகுதி இந்த பசிபிக் பெருங்கடல்ல தான் அமைஞ்சிருக்கு. உலகில் ஏற்படுற நிலநடுக்கங்கள்ல 68% நிலநடுக்கம் பசிபிக் பெருங்கடல் பகுதியில ஏற்படுது. ஆசிய கண்டத்துல இருக்கக்கூடிய இமயமலை பகுதியிலையும் வடமேற்கு சீனாவிலிருந்து மத்திய தரைக்கடல் பகுதியிலையும் ஏனைய 31% நிலநடுக்கங்கள் ஏற்படுது. இந்தியாவோட இமயமலை பகுதிகள் கங்கை, பிரம்மபுத்திரா சமவெளிகள் நிலநடுக்க பகுதிகளா கண்டறியப்பட்டிருக்கு. அதிக எண்ணிக்கையிலான நிலநடுக்கங்கள் மோசமாக அழிவுகளை ஏற்படுத்தக்கூடிய நிலநடுக்கங்களும் இந்த பகுதியில ஏற்பட்டிருக்கு. இதுக்கு எடுத்துக்காட்டு தான் 1991ல உத்தரகாண்ட் மாநிலத்துல உத்தரகாசியில ஏற்பட்ட நிலநடுக்கமும், 1999ல உத்தரகாண்ட் மாநிலத்துல சமோலி அப்படின்னு சொல்லப்படுற இடத்துல ஏற்பட்ட நிலநடுக்கமும். மலைகள் இருந்தாதான் நிலநடுக்கம் வரணும்னு அவசியம் இல்ல.
நிலநடுக்க பாதிப்புகள் அற்ற பகுதி அப்படின்னு சொல்லப்பட்ட நம்ம தக்கான பீடபூமியிலேயே 2 மிக மோசமான நிலநடுக்கங்கள் ஏற்பட்டிருக்கு. மகாராஷ்டிரா மாநிலத்துல இருக்கக்கூடிய கொய்னா அப்படிங்கிற இடத்துல 1967லயும், மகாராஷ்டிரா மாநிலம் லாத்தூர்ல 1993லயும் நிலநடுக்கங்கள் ஏற்பட்டிருக்கு. நம்ம கண்ட தட்டுகள் எல்லாமே எப்பவுமே சிறு சிறு அதிர்வுகளை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். ஒரு வருஷத்துக்கு ஒவ்வொரு கண்டத்தட்டும் 0ல இருந்து 100 மில்லிமீட்டர் வரை நகருது அப்படின்னு ஆய்வுகள் சொல்லுது. அப்ப நிலநடுக்கங்கள் சிறிய அளவுல எப்பவுமே இருந்துகிட்டே தான் இருக்கும். கண்ட தட்டுகளோட நகர்வுகள் பெரிய அளவுல இருக்கும் போதுதான் மிகப்பெரிய நிலநடுக்கங்கள் ஏற்படுது. இந்த பாடத்துல நீங்க கத்துக்கிட்ட கருத்துக்கள் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? இத மையப்படுத்தின வினாக்களுக்கு சரியான விடையளிங்க.